தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதான வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், 10 மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விவரங்களை வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க? வணக்கம் ஷாம். தமிழகத்துல இன்றைய தினம் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 8ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் 12 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 12 மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 9ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு என தமிழகத்தில் தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் மதிய நேரத்துல வெயிலொளி தாக்கம் என்பது சற்றே கிட்டத்தட்ட 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு பதிவாகக்கூடும் என்கிற தகவலும், மாலை மற்றும் நள்ளிரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைய தினம் 10 மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.